திருவாரூர்ல மூளைச்சாவு அடைஞ்ச நபருடைய உடல் உறுப்புகளை குடும்பத்தார் தானமா கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. 2 சிறுநீரகங்கள், கல்லீரல், தோல், 2 கண்கள்னு உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டிருக்கு. மருத்துவமனை முதல்வர் இந்த குடும்பத்தாருக்கு கைகூப்பி தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருவாரூர் சின்னமேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் 44 வயதான குணசேகரன். இவருடைய மனைவி சுதா. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த சூழல்ல கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு குணசேகரன் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டதா கூறப்படுது. உடனடியா உறவினர்கள் அவரை தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காங்க. அங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில தான் இவருக்கு அதிக ரத்த அழுத்தம் ஏற்பட்டதால மூளையில ரத்தம் உறைஞ்சதால மூளைச்சாவு அடைஞ்சிட்டார் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குடும்பத்தார் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அதை தொடர்ந்து இவருடைய உடலை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. இங்க இவருடைய உடல் உறுப்புகளை தானமா தரதுக்கு குடும்பத்தார்கள் முன் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 20 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இவருடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலமா அகற்றியிருந்திருக்காங்க. அதன்படி 2 சிறுநீரகங்கள் மதுரை மற்றும் திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கு. மேலும் கல்லீரல், தோல் உள்ளிட்ட இதெல்லாமே மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இவருடைய 2 கண்கள் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இவருடைய உடலை பார்த்து குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதிருக்காங்க. இவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய முதல்வர் ஜோசப் ராஜ் தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தியிருந்திருக்காரு. அதை தொடர்ந்து உடல் உறுப்புகளை தானமா கொடுக்கறதுக்கு முன்வந்த குடும்பத்தாரை பார்த்து கைகூப்பி தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த மாதிரி உயிரிழக்கக்கூடியவங்களுடைய உடல் உறுப்புகளை தானமா தர எல்லாருமே முன்வரணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. நாம் ஒவ்வொருவரும் இப்படி முடிவெடுத்தால் பல உயிர்களை நாம் காப்பாற்ற முடியும். ஏனென்றால் மரணம் என்பது எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒன்றுதான். ஆகவே இந்த உலகத்திலே நாம் வாழ்வது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். அதாவது ஒரு இடத்துல சுற்றுலா பயணம் சென்றது மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கை. அதற்குள்ள மனிதன் என்னென்னமோ நாம் செய்கின்றோம். ஆனால் சிறிது நேரம் இந்த மகத்தான முடிவை எடுக்க நாம் நினைக்கும் பொழுது பல உயிர்கள் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகவே இந்த முடிவை எடுத்த அந்த குடும்பத்திற்கு மறுபடியும் மருத்துவமனை சார்பாக மிகுந்த வருத்தத்தை வணக்கத்தோடு தெரிவித்துள்ளேன்.